காலேஜ்ல உனக்கு அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம் ஐயா. 40வது நாள் இன்று பயிற்சி. 40 நாள்ல சொல்லுங்க சார். கேக்குதா நான் பேசுறது? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்களே. கேக்குது சார். கேக்குதா? இன்று 40வது நாள் பயிற்சி. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சேர்க்காம நினைக்கிறேன். ஓரளவு ஒரு 5% நமக்கு புரிஞ்சிருப்போம். எனக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் நீண்ட தூர பயணம் போயிட்டு இருக்கோம். இப்பதான் ஸ்டார்டிங். கண்டிப்பா சார். எல்லாருக்குமே 0னா 5, 5 இருந்தாங்கன்னா 10, 10 இருந்தாங்கன்னா 15 அப்படி வச்சுக்கலாம். ஓரளவு இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு ஓரளவு நல்லா புரிஞ்சிச்சு. நிறைய வீடியோகள் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கூட 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்களா, நம்ம குரூப்ல போட்டிருக்கிற அதுல அவர் சொல்றத பாத்தீங்களா, பிரபஞ்சத்துக்கு நம்பிக்கை தான். நம்பிக்கையில ஒரு சார் சொன்ன மாதிரி 99.9 இருந்தாலும் வேஸ்ட் தான். அது நம்பிக்கை இல்ல. 100% இருந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றத நிறைய பேர் அதை சொல்றாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம 100%க்கு உள்ள பயிற்சியை நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். ஏன்னா கொஞ்சம் மாறணும். ஏன்னா நம்ம வேற ஒரு செட்டப்ல வாழ்ந்துட்டோம். அது நம்ம கொஞ்சம் மாறினா இந்த பயிற்சிக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா நம்மளே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேசுங்க சார். வர வேற உங்க கருத்துக்கள் இந்த 40 நாள் நம்ம பயணம் பண்ணி பத்தி. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் சார். வந்துட்டீங்க. இனிய காலை செல்வ வணக்கம் சார். செல்வ வணக்கம். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். சரி, இன்று எண்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறதுல 40வது நாள் அப்படின்னு நம்முடைய நாராயண சொன்னாங்க. உண்மைதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்கள் எங்கே முழுமையடைகிறதுன்னு. 10 எண்கள்ல முழுமையடைகிறது. அதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி உண்டா? ஹலோ. இல்ல சார். 10ங்கிறப்ப 9 வரலையும் எண்ணு வந்துருது. 10ங்கிறப்ப உடனே சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த 0வும் ஒரு எண்ணா கணக்கிட்டுக்கிறோமா? இல்லைங்கய்யா, 10ன்னு வரும்போது 0 வரல. நான் கேட்கறது நான் 10க்கே போல. 9க்கு முன்னாடியே உள்ள 0ன்னு சொல்லிடுறீங்க தனித்தனியா. இல்ல, 9 10வது எண் தான். 0 to 9. 0 to 9. 1 to 9 இல்ல, 0 to 9. இப்ப நம்ம பழக்கத்துல வச்சுக்கிறது 0 to 9 வந்தா 10. ஆமாங்க ஐயா. அதாவது மொத்தம் இருக்கிறதே 10 வடிவங்கள் தான் இருக்குது பாருங்க. 10 வடிவம். 10 வடிவம். 10 வடிவம். ஓகே. அப்ப அந்த 10 வடிவங்களை வச்சுதான் நம்ம எல்லாம் பண்றோம். எல்லா எண்களையும் எழுதுறோம். 0 to 9 10 வடிவம். ஆமா, 10 வடிவம். இந்த 10 வடிவம் வச்சு எப்படி நம்ம எல்லா வடிவத்தையும் உருவாக்குறோமோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற இந்த 10 சக்திகள் அடிப்படையாக இருந்து எல்லா சக்திகளையும் உருவாக்குகிறது. எதற்காக இந்த 10 அப்படின்னா, 10 என்பது ஒரு குறைந்தபட்ச முழுமை. 10க்கு அடுத்தபடியான முழுமை எங்க சார் இருக்குது? முடிவற்றதுதான் முடிவை. கேள்வி சார். சோபாலன் செல்வ வணக்கம். சார் கேக்குதா?
சார் தாங்கான மாதிரி இருக்கு. அதான் வாய்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். அழகிரி சார் நீங்க பேசுங்க. சார் கட் ஆயிருச்சு. வர நீங்க பேசுங்க சார். அவர் யாரு கூட பேசுவாரு? அவர் சாரு கூட தானே பேசணும். நமக்குள்ள பேசலாம்ல சார். அடுத்த வைப்ரேட் அசோக்குமார் அருணகிரி தான். அதனால இடத்த விட்டுருணும். கேள்வி வந்து முழுமை சொன்னாங்க இல்லைங்களா? அது எதை வச்சு முழுமை? இல்ல அது 10 எப்படி முழுமை நம்பர்னு எடுத்துக்கிறது? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. 1 to 9 நம்பர் 0வும் 10. அதாவது 10னா முழுமை பெற்றது அப்படின்னாரு. அதாவது குறைந்தபட்சம் முழுமை சொன்னாங்க. முழுமை குறைந்தபட்சம் முழுமை பெற்றது அப்படின்னாரு. அது மாதிரி முழுமை பெற்றது வேற என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. ஆமாங்க சார். 10 மாசம் குழந்தை பிறக்கிறது 10 மாசம். அது ஒரு முழுமை. சொல்லலாமா? என்னங்க சார்? முடிவற்றதுதான் முடிவுன்னு சொல்லலாமா? முடிவற்றது முடிவு அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு உட்பட எண்டு கிடையாது. எண்டு நீங்க எங்க பினிஷ் பண்ணுவீங்க? போயிட்டே இருக்கும். தொடக்கமும் இல்ல எண்டும் இல்ல சார். ஆனா நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் 10 முழுமைன்னு எடுத்துக்கிறோம். சரி, குறைந்தபட்ச முழுமை சொல்லிட்டீங்க. இப்ப அதிகபட்ச முழுமை எதை சொல்லலாம் சொல்லுங்க. நான் சொல்லல, சார் சொன்னாங்க. எண்டெல்லாம் சிந்திப்போம். ஒருத்தட்ட பத்தி நான் சார்ஜ் சொல்லல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் கேட்கிறேன். குறைந்தபட்ச முழுமை சொல்லிட்டாங்க. இந்த 14 பேர் இருக்கிறோம். குறைந்தபட்ச முழுமை 0 to 9 10 வடிவம் இந்த உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கு, உருவாக்கிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிகபட்ச முடிவு என்ன? அறுதியிட்டு உறுதியா இதுதான் சொல்ல முடியுமா? இல்ல, அதிகபட்ச முழுமை கிடையாது ஆக்சுவலா. அதுதான் அதை நினைச்சுதான் நான் இது சொன்னேன். அது ஏன் குறைஞ்சபட்ச முடிமைனா இதுதான் திரும்ப ரிப்ளை ஆயிட்டே இருக்கு. ஆமா, ரிப்ளை ஆகிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கு. குறைஞ்சபட்ச முழுமையா ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான். அருணகிரி சார் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு வீடியோ நீங்களா போட்டிருந்தீங்க? ஆமா சார். ஷேர் பண்றேன். தயவு செய்து அந்த சார் நீங்க போறது எல்லாமே ரொம்ப யூனிக்கா ஆசமான வீடியோ சார். தயவு செய்து அதையெல்லாம் குரூப்ல போடுங்க கண்டிப்பா. ஏன்னா உங்களவுக்கு நாங்க பெருசா வளரோம்னு அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. இல்ல குரூப்ல போடும்போது நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ண போறோம் தான். அனுப்புறேன், கண்டிப்பா அனுப்புறேன். இல்ல இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூனிக்கான வீடியோ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு உண்மையாலுமே. அதான் 5 பாயிண்ட் முடியறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அந்த லாஸ்டா சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அது ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் ஷேர் பண்றேன். 2 hours. தயவுசெய்து சார் வந்துட்டாங்க. சார் இணைய வசதி துண்டிக்கப்பட்டது. மீண்டும் இணைப்பில் வந்து ஒரு கொஞ்சம் காலதாமம் ஆயிடுச்சு. நன்றி. அருணகிரியா கையை உயர்த்திருந்தீங்க, கேளுங்க ஐயா. சார் அதுதான் நம்ம அந்த 10 0 to 9 10 வந்து 10 சக்தி வந்து குறைந்தபட்ச முழுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? சோ அது என்ன பேசிஸ்ல நம்ம குறைந்தபட்ச முழுமை? இப்போ மத்த எண்களுக்கு எல்லாம் இல்லாத சிறப்பு அந்த 10க்கு என்ன அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு அடுத்து உள்ள போலாம். இல்லைங்க, மத்த எண்களுக்கு இல்லாத சிறப்புனா மத்த எண்கள்னு எதை குறிப்பிடுறீங்க? 1 0 1 2 3 9 வரலாம். அதான் 10ன்னு சொல்ல வரேன் நானு. 0 to 9 தான் 10. இல்ல இப்ப எந்த எண்களுக்கு இல்லாத சிறப்பு எந்த எண்களுக்கு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? அதாவது குறைந்தபட்ச முழுமைன்னு நம்ம எந்த பேசிஸ்ல அத முழுமை அப்படின்னு பூரணம்னு எப்படி எடுத்துக்கிறோம்னு கேக்குறேன் சார். அதுதாங்க ஐயா, மொத்த 10 சக்தி இருக்குல்ல, அதுக்காக 10 சக்தி தான் பல சக்திகளா வடிவெடுக்கிறது. அதனால அது சரிங்க சார். ஆமா, புறசக்தி 5 அகசக்தி 5 இருக்கு இல்லையா? இந்த 10 சக்தி வச்சுதான் நீங்க எதுவா இருந்தாலும் செய்ய முடியும் இன்னைக்கு இந்த உலகத்துல. புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்குறீங்க அப்படின்னா சொல்லுங்க சிவபாலன் சார். 10 என்பது குறைந்தபட்ச 10 என்பது குறைந்தபட்ச முழுமை நம்ம எழுதணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம 0-9 வந்து நம்மளுக்கு வந்து 10ன்னு நம்ம சொல்றோம். நம்ம நடைமுறையில பயன்படுத்துறது 10ங்கிறது வந்து டேரக்டா 10 யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த இடத்துல 0-9ங்கிறது எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கிறது சார்? இருங்க, நான் படிப்படியா போறேன் இன்னைக்கு கிளாஸ்ல. சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார்.
சொல்லுங்க அதாவது சொல்லுங்க இப்போ சார். உலகம் முழுக்க வந்து முதல்ல 16 பயன்படுத்தியிருக்காங்க. பாபிலோன்ஸும் ம் 16 பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்டல் ம் பயன்படுத்தியிருக்காங்க. ம் இப்ப கூட நாம எல்லாருமே வந்து இணைஞ்சு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பைனரி தான். ம் ஆனா நம்ம 10 வந்து குறைந்தபட்ச முழுமையான சக்தி, அதை வச்சுதான் ம் மல்டிப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி ஆஹ் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அதான் உண்மைன்ற ம் மாதிரி. ஸோ ம் அந்த விதத்துல அது எப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா 16 முதல்ல பயன்படுத்தினாங்க, அது முற்று பெறலையா? இல்ல 8 பயன்படுத்துறாங்க, அது முற்று பெறலையா? இப்ப 10 அடிப்படையா வச்சுக்கோம். டெசிமல் பேஸ், தசாவதானி, தசம், ம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 10ல இருக்கு. ஸோ அதுதான் என்னோட இது சார். இல்ல இப்போ நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ம், எண்களை மட்டும் பார்க்குறோம் இப்போ இதுல. ம், ம், சரிங்களா? நாம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ம். சக்திகளுடைய வடிவம் தான் எண்கள். ஓகே. நீங்க அந்த சார் ரிவர்ஸ்ல எனக்கு பேஸ் ஒரு கான்செப்ட் விட்டுட்டு சார் வரக்கூடாது நீங்க எப்பவுமே. ரிவர்ஸ்ல இதை பார்க்க இதை கூடாது. ஒட்டி இதை ஒட்டி எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். எந்த சக்தி எந்த எண்ணுக்கு பயன்படுது? இந்த 0 வந்து எந்த சக்திக்கு போகுது? 1 வந்து எந்த சக்திக்கு போகுது? 2 வந்து எந்த சக்திக்கு போகுது? இன்னும் நம்ம அங்க போலங்க ஐயா. ரைட். ஓகே. ஏன்னா உங்களுக்கு முதல்ல சக்தி தான் எண்களா மாறுதுன்னு இந்த பிடிமானம் வந்ததான் அப்புறம் அது எந்தெந்த எண்ணுக்குன்னு போக முடியும். இதுவரையிலும் மனசு எண்ணோட போயிட்டு இருந்துச்சு. எண்ணு வந்து தனி, சக்தி தனியா போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் 3 வருஷமா நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எண்ணுன்னு சொன்னா டக்குன்னு அந்த சக்திக்கு போக மாட்டேன்ட்டு. என்ன என்னன்னு பார்க்கையில, அதான். எந்த சக்தி எந்த எண்ணுன்னு இன்னும் சாரு சொல்லலையே. ம். நம்ம எந்த சக்தியில கொண்டு எந்த எண்ணை போக்குறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு 4, 5 நாளாவே கன்ஃபியூஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது ம். இன்னைக்கு நீங்க சொல்லையில, என்னடா சக்தி சொல்றாரு, எண்ணம் சொல்றாரு, அகசக்திங்கிறாரு, புறசக்திங்கிறாரு. எந்த எண்ணம் எந்த சக்தி? இதுதான் எனக்கு எழுந்தது இன்னைக்கு. நன்றி, நன்றி ஐயா. இப்போ நமக்கு முதல்ல எண்கள் அப்படின்னாலே அது சக்தியுடைய வடிவம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? மொத்தம் 10 எண்கள் இல்ல. மொத்தம் 10 சக்தி. அதுக்கான வடிவம் தான் எண்கள். ஓகே. ஓகேங்களா? அப்ப இதுவரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதா சொல்றது 5 சக்தி. இப்ப நான் வந்த பிறகு என்ன சொல்றேன்னா, இத 10 சக்திங்கிறேன். ஒருவேளை இதுக்கு பிறகு 11ஆ மாறுதா, 12ஆ மாறுதா நமக்கு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுல இப்ப நமக்கு 10 சக்தி கிடைச்சிருக்குது. அப்போ அந்த 10 சக்திகளுடைய வடிவங்கள் தான் 10 எண்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 சக்திக்குமே ஒரே மாதிரியான வடிவத்த குடுத்துட்டோம்னா, நமக்கு ஒரு வடிவம் போட்டோம்னா, அது எந்த சக்தின்னு புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ எது எந்த சக்தின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம் வடிவத்தையே வேறுபடுத்துறோம். அப்ப 10 விதமான சக்தி அப்படிங்கிறது அதுதான். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சமையலறை மாரி சார். உங்களுடைய சமையலறையில நாம வேறுபடுத்துறோமா? அது மாதிரியே தான் பிரபஞ்சத்துல இருக்கா? இல்லைங்க வந்துட்டேன். நம்மளுடைய சமையலறை இருக்கு பாருங்க. நம்மளுடைய சமையலறையில உங்களுடைய பேஸ் ப்ராடக்ட் மளிகை பொருட்கள் இருக்கு இல்லையா? அதான் பேஸ் ப்ராடக்ட். அத வச்சு நீங்க வெஜ் சமைக்கிறீங்களா? நான்வெஜ் சமைக்கிறீங்களா? அப்ப அத வச்சு நம்ம வெவ்வேற உருவாக்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப மளிகைங்கிறது அடிப்படை. அங்க அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, உளுந்து இருக்குது, கடலப்பருப்பு இருக்குது, இது கடுகு இருக்குது, வெந்தயம் இருக்குது, முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது, பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது. என்னென்னமோ நம்மளுடைய மளிகை ஜாமான்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஒரு மூலப்பொருள். அத கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா, உணவ உருவாக்கிக்கிறோம். அப்படி உணவ உருவாக்கும்போது, அது வேறு உணவுகள உருவாக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு 10 பேர்கிட்ட ஆளுக்கு 10 பொருள் குடுத்து பார்த்தீங்கன்னா, 10 வெவ்வேறு உணவ தயார் பண்ணுவாங்க. எல்லார்கிட்ட குடுத்தது மூலப்பொருள் ஒண்ணுதான். ஆனா அவங்க தயார் பண்றது என்ன? வெவ்வேறு தயார் பண்றாங்க. எப்படி நம்முடைய உணவுகளுக்கு நம்ம வீட்ல இருக்கிற மளிகை ஜாமான் தான் அடிப்படை. அந்த மாரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமும் வேற வடிவம், வேற சக்தியாக மாறுவதற்கு எது காரணம்னா, இந்த அடிப்படை தான் காரணம். எந்த அடிப்படை? நம்ம சொல்லக்கூடிய 10 சக்தி. அப்ப இந்த 10 சக்திகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வடிவம் தான் எண்கள். குறியீடு தான் எண்கள். கலைச்செல்வன் சொல்லுங்க.
அதான் சார் நான் அதான் கேட்டேன், எந்த சக்திக்கு எந்த வடிவம்னு ஒண்ணு வேணும். ம். நீங்க அப்ப நீங்க சொன்ன வரலையும் ரைட் சார். ஓகே சார். இல்ல இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க, துணை கேள்வி. அது கூட சேர்ந்து. என்ன கேட்டேன்னு போயிடுச்சு, வந்துச்சு போயிடுச்சு. ம். வந்த ஞாபகம் வரையில மறுபடியும் கேட்கறேன் சார். வராது அது திரும்ப, அவ்வளவுதான். எந்த எண்களுக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அது எந்த அந்த எண்களுக்கு கேள்வி அந்த கேள்வி வந்து நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி வேற யாருக்கா ஞாபகம் இருக்குதா? எந்த எண்களுக்கு எந்த சக்தியை பொருத்தணும்னு கேட்டல. இல்ல அது அதுக்கு அப்புறம் பிறகு ஒரு சொல்றேன். கேள்வி கேட்டார். ஞாபகம் வரையில கேட்கறேன் சார். சரி, மீண்டும் ஞாபகம் வருவது கடினம். மீண்டும் ஞாபகத்துக்கு வரும். எப்படி வரும்னா அந்த கேள்வியே வராது. ஒண்ணு அதை விட மேம்பட்ட கேள்வியா இருக்கும், இல்ல அதே மாதிரி வேற கேள்வியா இருக்கும். சரி, ஓகே. அப்போ நாம இந்த இடத்துல எண்கள் எண்கள்னு பேசணும்னா அது நம்ம நேரா சக்திக்கு போயிடணும். அப்ப 0 to 9 அப்படிங்கிறது ஒரு வடிவம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு வடிவம், வேற வேற வடிவம், அப்போ வேற வேற சக்தி. அப்போ மொத்த எத்தனை சக்தி இருக்குது? மொத்தம் 10 சக்திகள் இருக்கின்றது. இப்போ 0 to 9 எழுதுனதுக்கு பிறகு நீங்க அதுக்கு அடுத்து எழுதும் போது என்ன பண்ணீங்கன்னா ஒரு 1 போடுறீங்க, ஒரு 0 போடுறீங்க. அப்போ இந்த 10 சக்திகளை தான் எதையோ எடுத்து 2 இணைக்கிறீங்க, 10ன்னு. அடுத்தது 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ அடுத்தது 11ல இருந்து 20, இது 10 to 19 வரைக்கும் பாருங்க. 10 to 19 வரைக்கும் சரிங்களா? 10 to 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கே 1 என்கிற எண் பிரதானம். சரிங்களா? மத்த எண்கள்லாம் மாறிட்டே வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த 1 அப்படிங்கிற சக்தி பிரதானம்னு அர்த்தம். அடுத்தது 20ல இருந்து 29 வரைக்கும் அங்க 2ங்கிற சக்தி பிரதானம். இல்ல 30ல இருந்து 39 எழுதுறோம், அங்க பாருங்க 3 மட்டுமே வந்துட்டு இருக்குதுன்னா அப்போ அந்த 3ங்கிற சக்தி அங்க பிரதானம். அப்போ இங்க நாம் பார்ப்பது இந்த இடத்துல 9 எண்களுடைய வரி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் அல்ல, அது மொத்தம் 10 சக்திகள். 0 அப்படின்னும் பொழுது நமக்கு கணிதமாக மாறும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இல்ல, வேல்யூவே இல்லை அப்படின்றத நாம் பார்க்கிறோம். ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேல்யூ 0 தான். அதனாலதான் அது எப்படி முழுமைப்படுத்து பாருங்க, 1 இருந்தா 1 தான், அது பக்கத்துல 0 சேர்ந்துருச்சுன்னா அது அப்படியே 10 மடங்காயிடுது. புரியுதுங்களா? எதை நம்ம வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறோமோ அது சேரும் போது அது 10 மடங்கு அதனுடைய வேல்யூவை மாத்துது. புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மொத்தம் இருக்கக்கூடிய வடிவங்கள் எத்தனை அப்படின்னா எண்களுக்கு 10 வடிவங்கள். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற அடிப்படை சக்திகள் எத்தனைன்னா 10. சரி, இப்போ நம்மள மனிதன்னு சொல்றோம் சார். இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். அப்போ மனிதன்றது தனி வடிவம் கிடையாது, அண்டத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்துதான் பிண்டமா மாறி இருக்குது. அப்ப இவன் அந்த அண்டத்திலே இல்லாத இவன் ஒரு புது பொருளானா இல்ல, இது ஒரு புது வடிவம் பெற்று இருக்கிறது.
புது உருவம் பெற்றிருக்கிறது, அவ்வளவுதான். நீங்க இந்த டீ கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கடலை மாவு மட்டும் என்ன பண்ணுன்னா வாங்கி டின் டின்னா வச்சிருப்பாங்க. அந்த கடலை மாவு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவாங்க, வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க, வெங்காய பஜ்ஜி போடுவாங்க. பஜ்ஜி முடிஞ்சோடனே கொஞ்ச நேரத்துல போண்டா போடுவாங்க. போண்டா முடிஞ்சோடனே கொஞ்ச நேரத்துல மிச்சர் போடுவாங்க. இல்ல மிச்சர் முடிஞ்சா கொஞ்ச நேரத்துல அதுல பக்கோடா போடுவாங்க. அப்ப பேஸ் ப்ராடக்ட் ஒண்ணுதான், என்ன? கடலை மாவு. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய பேஸ் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 சக்திகள். அதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவம் தான் 10 எண்கள். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி எண்கள்ல 10 வடிவத்தை வைத்துக்கொண்டே நாம் எத்தனை கோடி எண்களை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். புரியுதுங்களா? எத்தனை கோடி வேண்டுமானாலும் எண்களை உருவாக்கலாம் நீங்க. 10 வடிவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு. பேஸ் அதுதான். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, சார் மொத்த உயிரின வகை எத்தனை சார் இருக்குது அருணகிரி சார்? 84 லட்சம் சார். பூமி மேல இருக்கிற உயிரினங்கள் வந்து மொத்தம் 84 அப்ப lakhs. மொத்தம் வந்தனா 84 லட்சம் வகைகள். சரில 84 லட்சம் என்னது? உயிரினங்களா? இல்ல, உயிரின வகைகள். புரியுதுங்களா? உயிரின வகைகள் மட்டும் 84 லட்சம் இருக்குது. இப்படி நீங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுல இத்தனை லட்சம், அதுல அத்தனை கோடி, இதுல இவ்வளோ 1000 அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அது மொத்தத்தையும் எல்லாத்தையும் சுருக்குனீங்கன்னா அது இந்த 10 சக்திகளுடைய பரிமாணம் தான். அப்ப எல்லாமே அடிப்படை எதுன்னா இந்த 10 சக்தி தான். இந்த 10 சக்தி இல்லாம எதுவும் உருவாறதில்லை. புரிஞ்சுதுங்களா? அதனால நம்ம மீண்டும் எண்களுக்குள்ள போகும்போது அது எண்களா மட்டும் பார்க்காதீங்க, அது சக்தியினுடைய வடிவம் அது. அப்ப 0 to 9 என்கிற சக்தி வடிவத்தை தான் நாம என்ன பண்றோம்னா திரும்பவும் 10ன்னு எழுதுறோம், 11ன்னு எழுதுறோம், 12ன்னு எழுதுறோம், 13ன்னு எழுதுறோம். கொஞ்சம் உங்களை தான் குழப்பினாதான் தெளிவுக்கு வருவீங்க, அதனால தான் குழப்பிட்டே இருக்கிறேன் நான். ஏன் நீங்க 11ல இருந்து 19ல ஒன்னோட வெளிப்பாடு அதிகம் இருக்குமா? அதே மாதிரி 20ல இருந்து 29 ரெண்டோட வெளிப்பாடா என்ன சொன்னீங்க? இல்லைங்கய்யா, அது வந்து அந்த சக்தி பிரதானமா இருக்கும். பிரதானமா இருக்கும், டாமினன்ட். ஆமா சார், நாராயணன் பேசுறேன். இப்ப இந்த சக்தியோட வெளிப்பாடு தான் குறியீடுகள், எண்கள் சொல்றீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாம் என்னன்னா எண்களுக்கு சக்தி இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான் கூடாதுன்னு தான் நான் திரும்ப திரும்ப பாடத்தை நான் திரும்ப இப்படி எடுக்கிறேன். ஓகே ஓகே. எண்களுக்கு சக்தி இல்ல, சரிங்களா? சக்திகளுடைய வடிவம் தான் எண்கள். ஓகே 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 ஓகே. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு A4 வெள்ளை ஷீட்ல மின்சாரம்னு எழுதி கையில கொடுக்குறேன். சாக்கடிக்காது. தொடுவீங்களா மாட்டீங்களா? என்ன சார் மின்சாரம் எழுதி கொடுக்குறீங்க? தொடுவீங்களா மாட்டீங்களா? தொடுவேன், கட்டாயம் தொடுவேன். அப்போ மின்சாரங்கிற வார்த்தைக்குள்ள இல்ல சக்தி. அந்த மின்சாரங்கிறது என்ன சக்தின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை. புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்குள்ள சக்தி இல்ல. இல்ல, நீங்க எழுதுனீங்க பாருங்க, வரி வடிவம் கொடுத்தீங்க பாருங்க, அந்த வரி வடிவத்துக்குள்ள அந்த சக்தி இருக்காதானே? இல்ல. நீங்க சொன்ன ஒளி வடிவத்துக்குள்ள அந்த சக்தி இருக்குதானே? இல்ல. அந்த சக்தியை புரிந்து கொள்வதற்காக நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒளி வடிவம், வரி வடிவம். புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. புரிஞ்சுங்களா? சார், எண்களுக்கு சக்தி இல்லை. என்னங்க ஐயா? எண்களுக்கு சக்தி இல்லை. எண்களுக்கு சக்தி இல்லைன்னு இல்லையா? சக்தியின் வடிவம் எண்கள் இல்ல, சக்தியினுடைய வடிவம் தான் எண்களே தவிர எண்களுக்குள்ள சக்தி இல்லைன்ற. இப்போ நீங்க கையில ஒரு போட்டோ வச்சிருக்கிறீங்க, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, ஆப்பிகன் சார் போட்டோ வச்சிருக்காரு. இது யாருன்னு கேட்டா போட்டோல இருக்கிறது நான் சொல்லுவீங்க. போட்டோல இருக்கிறது தான் நான் சொல்லுவீங்க. நீங்க போட்டோ தான் நான் அப்படின்னு சொல்லுவீங்களா?
போட்டோவில் இருக்கிறது நான் சொல்லுவோங்க சார். போட்டோல இருக்கிறது நான். அப்ப நான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெய்மை. சரிங்களா? நான் என்பதுதான் மெய்மை, போட்டோ என்பது பிரதிபலிப்பு. புரியுதுங்களா? மெய்மை எதுன்னா நான் அப்படிங்கிறது தான். அப்போ போட்டோல இருக்கிறது நான் அப்படிங்கிறது தான் மெய்மை. இந்த மெய்மை தான் நம்ம போட்டோ பிடிச்சி என்ன பண்றோம், அதை காட்டுறோம். அந்த மாதிரி நீங்க எதுக்கு போட்டோ பிடிச்சி காட்டணும்? சார் உங்களுக்கு தெரியாதா எதுக்கு சார் போட்டோ பிடிக்கணும்? எல்லா இடத்துக்கும் நேர்லயே போக முடியாது. அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறது தான். புரியுதுங்களா? போட்டோ எதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கணும், காட்டுறதுக்கு. நான் இல்லாத பொழுது என்னுடைய உருவம் எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போட்டோ. அந்த மாதிரி இந்த இடத்துல சக்தியை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு இப்ப நம்பரே இல்லைனாலும் எனக்கு சக்தியை உணர முடியும். புரியுதுங்களா? நம்பரே இல்லைனாலும் சக்தியை இப்ப நம்மளால உணர முடியும். ஆனா இப்ப நீங்க உணரணுத்துக்கு நான் சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னா அந்த நம்பர் போட்டு தான் சொல்லணும் உங்களுக்கு. அப்படி இப்ப 10 சக்தியை உணர்ந்துட்டேன். 10 சக்திக்குமே ஒரே பேர் வச்சா எந்த சக்தி எதுன்னு நான் உங்களுக்கு விளக்குறது? சரிங்களா? ஒரு வீட்டுல 10 குழந்தை பிறகுது சார். 10 குழந்தைக்குமே தங்கன்னு பேர் வச்சுட்டாங்க. புரியுதுல்ல? நான் ஆப்பிக்கண்ணன் சார்கிட்ட சொல்றேன், சார் இந்த பொருளை கொண்டு போய் தங்கத்துக்கிட்ட கொடுத்துருங்க. எந்த தங்கத்துக்கிட்ட கொடுப்பீங்க? சாரி சார், முடியாது இல்லையா? அப்ப நமக்கு தனியா ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? தனிப்பட்ட ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அப்படிதான் இந்த 10 சக்திகளுக்கு தனிப்பட்ட அடையாளம் தான் வரி வடிவமும் ஒளி வடிவமும் நாம் வழங்கி இருக்கின்றோம். ஓகேவா? அப்போ எண்ணுக்குள்ள சக்தி இல்ல, தெரியல. சக்தியினுடைய வடிவம் தான் எண்கள். நம்ம சர்தார்ஜி மாதிரி புரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது. சர்தார்ஜி ஜோக்ல வர மாதிரி, சர்தார்ஜி எல்லாம் ரொம்ப அறிவாளி தான். சர்தார்ஜி ஜோக்ல வர மாதிரி புரிஞ்சு கூடாது. என்ன புரிதல்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேப்பர் படிப்பாரு, நகைக்கடை பூட்டை உடைத்து சரிங்களா 42 கோடி திருட்டுன்னு. உடனே சர்தார்ஜி சொல்லுவாரு, மடையனுங்க போகும்போது பணத்தெல்லாம் பூட்டுக்குள்ளே வச்சுட்டு போங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கோனா? ஆப்பிக்கன் சார் புரியுதா? இல்லைங்க, சர்தார்ஜி என்ன நினைச்சாருன்னா, நகைக்கடை பூட்டை உடைத்து 42 கோடி கொள்ளைன்னா அவரு பூட்டுக்குள்ள இருக்கிறதா நினைச்சிட்டாரு. புரியுதுங்களா? அததான் சொல்ல வரேன். பூட்டை உடைச்சு திருட்டு அப்படின்னா உள்ள போய் திருடிட்டு வந்துட்டாங்கன்னு அவரு பார்க்கல அந்த காமெடியில. இல்ல, பூட்டை உடைத்து திருட்டுனா அவங்க ஏன் பூட்டுக்குள்ள வச்சாங்க? அதனால தானே உடைச்சாங்க. நாம என்ன பண்றோம் இப்ப அப்படின்னா, சக்தியை பத்தி பேசிட்டு எண்களை பத்தி பேசினா, நீங்க இப்ப அந்த பூட்டுக்குள்ள 42 கோடி இருந்தது மாதிரி நீங்க இந்த எண்ணுக்குள்ள இந்த சக்தி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அந்த சக்தியினுடைய வடிவம் தான் எண்கள். புரியுதுங்களா? அப்போ நம்ம கண்ணுல பாக்குற யானை உருவம் இருக்கு பாருங்க, யானை உருவம் நம்மளோட பெருசு. ஆனா நம்மளோட பெரிய உருவத்தை ஒரு A4 சைஸ் பேப்பர்ல நீங்க பிரிண்ட் அடிக்கிறீங்க. சரிங்களா? இப்ப அந்த சின்ன உருவம் தான் யானையான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சுக்கிறதுக்கு யானையோட உருவத்தை பிரதிபலிப்பது. அப்போ யானையினுடைய பிரம்மாண்டத்தை அப்படியே பேப்பர்ல கொண்டு வரதா இருந்தா உங்களுக்கு A0ன்னு ஒரு பேப்பர் இருக்கு, அது கூட பத்தாது. சரிங்களா? இந்த ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க இல்லையா, A0 பேப்பர், அது கூட பத்தாது. வீட்டோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல சார், அது அதான் A0. A4 நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்து A3. A3னா A4 மாதிரி 2 மடங்கு A3. அதுக்கு அடுத்து A2. A2னா A3 மாதிரி 2 மடங்கு. அதுக்கு அடுத்து A1 அத மாதிரி 2 மடங்கு. அப்புறம் A0 அந்த மாதிரி 2 மடங்கு. அப்ப A0ன்ற பேப்பர் எப்படி இருக்கும்னா பெருசா பாய் மாதிரி இருக்கும். A0
நான் இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பாருங்க எப்படி பாருங்க, நம்மள பொறுத்த வரைக்கும் எண் பெரிதாக பெரிதாக அதுக்கு தான் மதிப்பு அதிகமா நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எண் சின்னதாக சின்னதாக என்னன்னா, உருவம் பெருசாகுது. சரிங்களா? A4 அப்படின்றத விட A0 அப்படிங்கிறது எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் 0க்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஆனா இந்த இடத்துல A0 அப்படிங்கிற பேப்பரு இந்த மாரி சரிங்களா? பல மடங்கு பெருசு. இதுதான் அறிவியலுடைய, இயற்கையினுடைய சூட்சுமம். என்ன சூட்சுமம்னா 0ங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாவே அது உணர்த்துகிறது. அப்ப நம்ம இப்படில வச்சிருக்கணும் ரிவர்ஸ்ல. ரொம்ப பெரிய பேப்பரா இருந்ததுன்னா அது A9. அதுல பாதினா A8. அதுல பாதினா அது A7 அப்படின்னு வச்சுக்கிட்டே தானே வந்திருக்கணும். ஆனா எப்படி வச்சிருக்கோம் பாருங்க. A0ங்கிறது தான் ரொம்ப பெரிய பேப்பர் ஆகுது. சரி ஓகே. இன்னைக்கு பாடத்தை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் நானு. அதனால என்ன விஷயம்னா, இப்போ உங்களுக்கு எண்கள் அப்படின்றது சக்தியினுடைய வரி வடிவம், ஒளி வடிவம்ன்றது புரிஞ்சிருச்சா? அதுல யாருக்காவது டவுட் இருக்குதா? இல்ல. அப்போ 10 சக்திகளை வச்சுக்கொண்டு தான் இந்த உலகத்துல நாம பலவிதமான பொருட்களை உருவாக்குறோம். புரியுதுங்களா? பலவிதமான பொருட்கள் உருவாகுது. அதுக்கு பேஸ் எதுன்னா இந்த 10 சக்தி. இப்ப இதுவரை கிளியர் ஆயிட்டீங்க. அப்போ அந்த பேஸ நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 எண்களுடைய வரி வடிவத்தில் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துக்கு பேஸா இருக்கிறது 10 சக்தி. அந்த 10 சக்தியில இருந்து தான் மத்த எல்லா சக்தியும் கிரியேட் ஆகுது. அப்படின்றதுக்காக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முறை என்னவென்றால், எண்களுடைய வரி வடிவமும், ஒளி வடிவத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதுல நீங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுங்களா? 10 வரி வடிவம், ஒளி வடிவமும் 10 தான். புரியுதுங்களா? ஒளி வடிவமும் 10 தான். நீங்க அங்க தான் கவனிக்கணும். பதினொன்றுன்னு நம்ம சொல்றோம்னா 10 கூட்டல் 1 அந்த வார்த்தை தான் சேர்ந்து 11ன்னு மாறுது. சரி, இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ இந்த பிரபஞ்சத்துல சரிங்களா? மையம், அகம், புறம். ஓகேங்களா? அகம், புறம்னு தான் அங்க மையம் இருக்கும். அப்போ இந்த 3 கான்செப்ட் உங்க மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். 3 கான்செப்ட். 3 பாயிண்ட் கான்செப்ட். இதுதான் எல்லாத்துக்குமே பேஸ். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வு இருக்கு பாருங்க. அந்த நிகழ்வுலயே நீங்க இந்த 3 பாயிண்ட் பார்க்கலாம். என்னன்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே நகர்கிறது. ஆனா அது எதை நோக்கி நகர்கிறது என்றால், அது எப்படி நகர்கிறது என்றால், வளர்ச்சியாகவோ அல்லது தளர்ச்சியாகவோ நகர்கிறது. ஓகேங்களா? வளர்ச்சியாகவோ அல்லது தளர்ச்சியாகவோ நகர்கிறது. அதனுடைய மையம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிபூரணத்துவம். அது எதை நோக்கி நகர்கிறது என்றால், பரிபூரணத்துவத்தை நோக்கி நகர்கிறது. இதுதான் 3 பாயிண்ட் கான்செப்ட். பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயுமே அது இருக்குது. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுல எப்போ வந்து அகம், புறம்னு ஒண்ணு உருவாகுதோ, மையம் இல்லாமல் அகம், புறம் உருவாகவே முடியாது. அப்ப இந்த 3 பாயிண்ட் கான்செப்ட இப்ப மனசுல எடுத்து வச்சுக்கங்க. இப்ப அங்க இருந்தா என்ன ஆகுது? நமக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் எதுன்னா, பரிபூரணத்துவம். பிரபஞ்சத்தினுடைய மையம் பரிபூரணத்துவம். அந்த மையத்துக்கு அகமும் புறமும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வளர்ச்சி, ஒன்று தளர்ச்சி. அதாவது ஒன்று விரிதல், இன்னொன்று சுருங்குதல். சொல்லுங்க அருணகிரி சார். சார் நேத்து ஐன்ஸ்டீனோட வீடியோ போட்டீங்கல்ல, இப்ப இது எல்லாமே பரிபூரணத்தை நோக்கி நகருதுன்னா இப்ப முழுமை முற்று பெற்றுட்டா திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆக முடியாது. அதான் மாஸ் வந்து திரும்ப எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது அப்படின்றது ஐன்ஸ்டீனோட கோட்பாடு.
கரெக்ட் தானே சார்? சரிங்க. இல்ல முற்றுப்பெற்றா திரும்ப ஆகாதுன்றீங்களா? மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. இல்லைங்க, மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, எனர்ஜி வந்து மாஸ். அதான் இப்போ நீங்க வளர்ச்சியை நோக்கியோ அல்லது தளர்ச்சியை நோக்கியோ நகர்ந்துட்டு இருக்கு பிரபஞ்சத்துல எல்லாமே. சரி. இப்ப தளர்ச்சினா இப்ப இந்த பூமி வந்து சப்போஸ் அது 460 கோடி இல்ல சூரியன் 1000 கோடி வருஷத்தை பூர்த்தி பண்ணும்போது திரும்பவும் வந்து அது ரிவர்ஸ் ஆகாது. தளர்ச்சியை நோக்கி நகர்துன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து அரைஸ் சீஸ் வளர்ச்சி அழிஞ்சு திரும்ப வளருது, அழிஞ்சு திரும்ப வளருது. அப்படி அதுதான் நிலையாமை. சோ நிலையாமைக்கு வந்து அப்ப வந்து ஒரு வளர்ச்சி முழுமை இல்லையா, பெறும்போது அழிந்து வளருதுன்றீங்களா? அது ஒரு கோட்பாடு இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து ஒரு ஆதி காலத்துல போர் அதிகமா நடந்துட்டே இருந்தது. இப்ப பீகார்லாம் வந்து நிறைய போர்களை சந்திச்சு வளர்ந்து அழிஞ்சு வளர்ந்து அழிஞ்சு அப்படி மாறிட்டே தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப வளர்ச்சி தளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவரு சொல்றாரு ஆற்றல்ல இருந்து மாசா வரும், மாசு திரும்ப ஆற்றலா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி கான்ட்ரடிக்ஷனா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். இல்லைங்கய்யா, நீங்க வந்து அங்க வந்து அது உருப்பொருளோட மேட்ச் பண்ற இடம். ஐன்ஸ்டைனோட இதுங்களா? ஆமா. ம். இப்போ உங்களுக்கு எனர்ஜின்றது கருப்பொருள். அது என்ன மாறுது? மாசா மாறுது, உருப்பொருளா மாறுது. மாசுன்றது உருப்பொருள். ம். அந்த உருப்பொருள் அழிந்து மீண்டும் அதே கருப்பொருள் தான் உருவாக்க முடியாது. ஆனா அது வேறையா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ விறகு இருக்குது, எரிக்கிறீங்க, தெரியல, இப்ப அழியுது, விறகு வந்து அழியுது. அப்ப அழிஞ்சு மீண்டும் திரும்ப அது விறகாயிடுமானா ஆகாது. கண்டிப்பா ஆகாது. வேறவா மாறுது. ஓகே. சரிங்களா? அப்ப இதுதான் ஆற்றல் அழிமை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலா மாற்ற இயலும். இங்க என்ன சொல்றாருன்னா எனர்ஜி மாசு இல்ல, எனர்ஜி மாஸா கன்வெர்ட் ஆகும். மாஸ் மீண்டும் அதே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. அது வேறையா கன்வெர்ட் ஆயிடும். வேற ஒண்ணா கன்வெர்ட் ஆகும். ஆமா, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இங்க வந்து கன்வர்ஷன் ஆகாம அழிவுங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறேன். ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வளர்ச்சியினுடைய எண்டு எங்கன்னா பரிபூர்ணத்துவம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு பரிபூர்ணத்துவத்தை எப்போ எட்டிடுச்சோ மீண்டும் திரும்ப அதுக்கு பிறகு அது வளருதுன்னா அப்ப அது அதுக்கு முன்னாடி அடைஞ்சதுக்கு பேர் பரிபூர்ணத்துவம் இல்ல. ஓகேங்களா? அப்போ நீங்க எந்த பாயிண்ட் நோக்கி போயிட்டே இருக்குதோ சரில, திரும்ப வேற பாயிண்ட் நோக்கி அது திரும்புற வரைக்கும் அதுக்கு பேர் பாயிண்ட் கிடையாது, நெக்ஸ்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா? அது எங்க திரும்புதோ அங்க இருந்து அது நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இங்க என்ன பண்றோம் நம்மனா அது வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அதாவது இப்போ நம்ம பிரபஞ்சத்துல வந்து ஸ்டார்ஸ் வந்து 10^24 அதாவது ட்ரில்லியன்ஸ்ல இருக்கு. கேலக்சியும் 2 ட்ரில்லியன்ஸ் இருக்கு. டார்க் எனர்ஜி, பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், பிளாக் ஹோல்ஸ் இது மாதிரி நிறைய இருந்தா கூட 1 போட்டு 0,0,0,0 எவ்வளவு 0 போட்டோம்னாலும் அந்த ஒண்ணுன்றது நாமன்றதை எடுத்துக்கலாமா? அப்ப நாம இருக்கும்போது அதை ரெப்ரசென்ட் பண்றோம், நம்பர்ஸ்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு நேம் வச்சு ரெப்ரசென்ட் பண்றோம். கரெக்டுங்களா? இல்லைங்க, 1 போட்டு நீங்க என்ன பண்றீங்க? 1க்கு அப்புறம் பல 0, ஒரு 10 0 போட்டா 1000 கோடி, 0 போட்டா அந்த மாதிரி அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த 1 வந்து நாம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நாம இருக்க போய் தானே இதெல்லாம் வந்து நேம் கொடுத்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரும். நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த 1ங்கிறது நாம் கிடையாது. நாம தான் அதுக்கு வரி வடிவமும் ஒளி வடிவமும் கொடுத்தோம். ஆனா அந்த 1 நாம கிடையாது. அந்த 1 எதுனா பிரபஞ்சம். இல்ல சார், நான் இருந்தா தானே பிரபஞ்சம். இப்போ நான் வந்து பிரபஞ்சத்தோட பார்த்து நான் இல்லைன்னா பிரபஞ்சம் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி? இல்லைங்கய்யா, நீங்க இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காது, அவ்வளவுதான். நீங்க இல்லைன்னா பேர் தான் இருக்காது, பிரபஞ்சமே இருக்காதா? பிரபஞ்சம் இருக்கும் சார். அதுதான் சொல்ல வரேன். பிரபஞ்சம் இல்லைன்னா அந்த பிரபஞ்சம்ங்கிற பேர் தான் நான் இருக்காது. இருந்தா தானே அதை பத்தி நான் இது பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன்.
சரி, நீங்க இப்போ தான் நாம சொன்னீங்க. இல்ல இல்ல நாம சார், நம்ம இல்லாதப்ப இப்ப இல்ல இப்ப இப்படி இப்படி எடுத்துக்குவோம். ம், இப்ப நீங்க சொன்னீங்களா 1 போட்டு 0 0 0 0ன்னு, ம், சரிங்களா? இப்போ அந்த இடத்துல ம். 0 இல்லாம கூட 1ஆல நிக்க முடியும். ஆமா. ஆனா இந்த 1 ஒண்ணு இல்லாம இல்லாம 0 நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அப்போ எது இல்லாம இருக்கான எது வேல்யூ நிக்குதோ, இருக்கா? இருங்க, ஆ, எது இல்லாம எது நிக்குதோ அதுதான் ஆதாரம். ஓகே. ஓகேங்களா? ம். இப்போ மனிதன் இல்லாம பிரபஞ்சம் நிக்குமா? பிரபஞ்சம் இல்லாம மனிதன் நிப்பானா? மனிதன் இல்லாம பிரபஞ்சம் நிக்கும். இல்ல ஆ மனிதனும் பிரபஞ்சம் தானே சார். ஒரு பார்ட் தானே. அதாவது ஒரு சார், சின்ன மனிதனும் பிரபஞ்சத்துல இருந்து தான் சார் வரான். டைனி பார்ட்டிகல் தானே. இல்ல அதான் சார், பிரபஞ்சத்துல இருந்து வரான். ஆனா மனிதன் இல்லாம கூட பிரபஞ்சம் நிக்கும். ம். சரிங்களா? பிரபஞ்சம் இப்ப இல்லாம மனிதன் பிரபஞ்சம் நிக்க இல்லாம முடியாது. மனிதன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. இப்போ நீங்க 1ன்னு ஒரு எண்ணு போடவே தான் பக்கத்துல 1 0 2 0 3 0 1000 0 போட்டாலும் அதுக்கு வேல்யூ மாறிடும். ஆமா. இப்போ 1 இல்ல சார். ம், 10,000 0 நான் போட்டு வச்சிருக்கேன். ம். என்ன வேல்யூன்னு கேக்குறேன். ஒரு வேல்யூ இல்ல. ஒரு வேல்யூ இல்ல. இல்ல. அப்போ அந்த 1 தானே ஸ்டாண்டர்ட்ன்ற. நான் என்ன சொல்றேன்னா 1ல இருந்து தானே நீங்க 0 0 0 0ன்னு சேர்த்துட்டே போறீங்க. ஆமா. அதுதான் சொல்ல வரேன். அது மனிதன் இல்ல, அது பிரபஞ்சம். ஓகே. நீங்க போடுற 1000 0ல ஏதோ ஒரு 0 மனுஷன். ரைட் சரில. சார். அப்போ இந்த இடத்துல எது பேஸ்ன்னு பார்க்கணும். 0 பேஸா 1 பேஸானா 1 பேஸா வச்சுக்கிட்டு தான் இத்தனை 0 உருவாது. ஓகே. அதே மாதிரி பிரபஞ்சத்தை பேஸா வச்சுக்கிட்டு தான் பிரபஞ்சத்துல எல்லாம் உருவாது. நாம அதுக்கு பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அப்ப ஆ, அப்ப பல்லிக்கு நம்பர்ஸும் வந்து பல்லிக்கு வந்து அது நம்பர்ஸும் நாம பல்லின்னு கொடுக்குற தெரியாது. பேர் தானே. சரிங்களா? பல்லிக்கு அது பல்லின்னு தெரியாது, சிங்கத்துக்கு சிங்கம்னு தெரியாது, புலிக்கு புலின்னு தெரியாது. எல்லாமே நாம வச்சு பேர் தானே. ஆமா. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் நாம பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு கேள்வி என்னதுங்களா, எத்தனையோ பேர் சாமி படம் பாக்குறாங்க. சரிங்களா? அது எப்படி சாமி தமிழ் மட்டும் பேசுறாருன்னு இது வரைக்கும் யாரும் யோசிச்சதே இல்லை. ஏன்னா இவனுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல சாமி பேசும்போது அவன் அப்ப அப்படியே ஏத்துக்கிறான தவிர கேள்வி கேட்கறது கிடையாது. ஹாலிவுட் மூவிலாம் வர மாதிரி ஏலியன்ஸ்லாம் பேசுது இல்ல, அந்த மாதிரி ஒருவேளை கடவுளுடைய மொழி இல்ல மனிதன் புரிஞ்சிக்காத ஒரு மொழியா இருந்தா என்ன பண்றது? ம். அப்படி இது வரைக்கும் யாராவது சிந்திச்சிருக்காங்கன்னா இல்ல. அப்ப இவனுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில தான் கடவுளும் பேசுறாருன்னு அவன் சொல்றான். அருணகிரி சார், புரியுதுங்களா சார்? அருணகிரி சார், புரியுது கேக்குதா? சார். அப்ப சார் எல்லாமே கேக்குது. நாம கேக்குது, நாம புரியுது. புரிந்ததுல இருந்து இல்ல, நாம என்ன புரிஞ்சிருக்கோமோ அதுல இருந்து தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். இருக்கார லைன்ல பிரேக் ஆகுது. சார் அவருக்கு ஹேங் ஆகுது சார். சரி சரி. சிவபாலன் ஐயா இருக்கீங்களா? ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாங்க ஐயா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இருக்கேன் சார், இருக்கேன். இல்ல சரி சரி. இல்லதான் ஐயா ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாதீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். இப்பதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டும் பொழுது கேட்டுச்சு. நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வித்தியாசமான கேள்வியா இருக்கனால நாங்க தியானத்துக்கு போயிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. டெய்லி நிகழ்ச்சி முடிஞ்ச அருணகிரி சார் கேட்பாரு, அது என்ன சார் நான் மட்டுமே கேள்வி கேட்கிற மாதிரியே பதில் சொல்றீங்க, மத்தவங்களும் கேள்வி கேட்கிற மாதிரி பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு. கேள்வி கேட்க தகுதி வேணும்ல சார். அருணகிரி சார், நீங்க கேட்கறது எங்களுக்கு முழுசா கேட்கல சார். நீங்க சொல்றது எதுவும் முழுசா வரல எங்களுக்கு. என்ன வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். இல்ல, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுடைய மொழியும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுதோ, நம்மளால புரிஞ்சிக்க முடியாம தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுதோ நம்ம தெரியல. சரி, ஓகே. அவருக்கு வந்து நெட் சரியா கிடைக்கல, நான் அவர்கிட்ட தனியோட பேசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம்னா, இப்போ 10 சக்திகளுடைய எண்கள் தான் 10 வரி வடிவம் ஒளி வடிவம். அதுல கிளியரா ஐயா மீண்டும் மீண்டும் சொல்றது, எண்களுக்குள்ள சக்தி இல்லை. சரிங்களா? சார் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். சொல்லுங்க.
நாம என்ன புரிந்திருக்கிறோமோ அந்த மொழியில் கடவுள் பேசுவதால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா. ஏன் சொல்லுங்க? பட் ஏன்னா அதுக்கு கடவுள் வந்து அந்த ஏலியன் மாதிரி நம்மளுக்கு புரியாத மொழி பேசினா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பட் இல்ல சார், நான் சொல்றது கடவுள் ஏன் மனிதனுக்கு புரிஞ்ச மொழியில பேசுறாரு? அப்பதான் அவன் அதை நம்புவான் சார். இல்ல சார், மனிதனுக்கு புரிஞ்ச மொழியில பேசுற கடவுளை எல்லாம் மனிதன் தான் உருவாக்கினான். ஆமாங்க சார். அதனாலதான் அவர் மனிதனுக்கு புரிஞ்ச மொழியில பேசுறாரு. புரியுதா? சரிங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. சார் நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்க சார், இட் இஸ் ஒன்லி கான்செப்ட். சோ இதை டெவலப் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். கோவப்படுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சார், அதாவது நீங்கள் எந்த கடவுளை எல்லாம் உங்கள் படைத்த கடவுளாக நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த கடவுள் உங்களை படைக்கவில்லை. சரிங்களா? மனிதன் படைத்த எந்த கடவுளும் மனிதனை படைக்கவில்லை. சரிங்களா? எப்படி? மனிதனை படைத்த எந்த கடவுளையும் மனிதன் படைக்கவில்லை சார் இது வரைக்கும். மனிதனை படைத்த கடவுளை இன்னும் மனிதனை படைத்த கடவுளை இது வரைக்கும் எந்த மனிதனும் படைக்கவில்லை. மனிதன் படைத்த கடவுளை தான் எது? ஓகே சார். மனிதனை படைத்த கடவுளை எந்த மனிதனும் படைக்கவில்லை. மனிதனுக்கு தேவையான கடவுளை மனிதன் படைத்துக் கொண்டான். ஓகே சார், அருமையான கான்செப்ட். புரியுதுல? அருணகிரி சார் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பாரு இந்த இடத்துல. திருப்தி மட்டும் இல்ல சார், இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். ஈரோடு மகேஷோட வார்த்தைகளை தான் பதிவு பண்ண விரும்புறேன். தாய்க்கு வந்து ஒரு மகன் கடிதம் எழுதுறாரு. என்னை எழுதியவள் நீ, உன்னை நான் என்ன எழுத, அல்லது உனக்கு நான் என்ன எழுத. என்னங்க அருணகிரி சார் திடீர்னு வைரமுத்தா மாறிட்டீங்க சார்? அவர் இனிமேல் பல முத்தா மாறுவார் சார். இப்ப வைரமுத்து, நாளைக்கு மதுரை முத்து, நாளைக்கு திண்டுக்கல் முத்துன்னு அவர் பல முத்துல போவார் இனிமேல். இல்ல, செல்வ முத்தா இருக்க விரும்புறேன் சார், மதுரை முத்தெல்லாம் மாற விரும்பல. கடைசியில ஒரு ஆசிரமம் அமைச்சிருவார். நான் சிசியா சேர்ந்துக்கிறேன் சார். முதல்ல இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்ல வந்த இன்னும் மைய கருத்துக்குள்ளே போகல. அதாவது இப்ப உங்களுக்கு முதல்ல ஸ்டெப் 1 10 சக்திகள். இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்திகள், மகா சக்திகள் 10. அது கிளியரா? சார் இன்னைக்கு தலைப்பு சொல்லிருங்க சார். இன்னைக்கு தலைப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் வச்சுக்கணும். நம்பர் தான் தலைப்பு. எண்களை பயன்படுத்துங்கள் தான் ஐயா தலைப்பு. இந்த செஷன் ஃபுல்லா இந்த 10 நாள் எண்கள் தான். ஆமா. அதாவது உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேஸ் கான்செப்ட் என்னன்னா, மையம் பரிபூரணத்துவம். சரிங்களா? ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று தளர்ச்சி, அல்லது ஒன்று விரிதல், இன்னொன்று சுருங்குதல். இப்போ 3 பாயிண்ட் வந்தாச்சா நமக்கு? ஐயா 3 பாயிண்ட் வந்தாச்சா? புரியலையா? என்ன 3 பாயிண்ட்? வளர்ச்சி, ஒன்று வளர்ச்சி, இல்ல இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நிகழ்வு இருக்குல்ல ஐயா, பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட எல்லாத்துலயும் என்ன நிகழ்கிறது? பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட எல்லாவற்றிலையும் என்ன நிகழ்கிறதுனா, இல்ல என்ன நிகழ்கிறது என்றால் ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று தளர்ச்சி, அல்லது ஒன்று விரிதல் அல்லது சுருங்குதல். சரிங்களா? அந்த விரிதலையும் சுருங்குதலையும் தான் நம்ம வளர்ச்சி தளர்ச்சிங்கிறோம். ஆனா எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா விரிதல், சுருங்குதல். புரியுதுங்களா ஐயா? வேலுமதன் சார் சொல்லுங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. விரிதல் மற்றும் சுருங்குதல். ஓகேங்களா? அப்ப விரிதல் சுருங்குதல்னு வரும்பொழுது 2 கான்செப்ட் எங்கெல்லாம் உருவாதோ அங்கெல்லாம் மையப்புள்ளி ஒண்ணு இருக்குதுன்றதை நீங்க பார்க்கணும்ன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்க. இரவு பகல் மேடு பள்ளன் வந்துச்சுன்னா அப்ப மையப்புள்ளி ஒண்ணு இருக்கும். அங்கதான் ரெண்டுமே சந்திக்க முடியும். கண்டிப்பாங்க. சரிங்களா? இரவு எங்கேயோ பகல் எங்கேயோ இல்ல, இது ரெண்டுமே மாறி மாறி ஒரு இடத்துல சந்திக்குது பாருங்க, அதுதான் மையம். அப்படி இந்த வளர்ச்சி தளர்ச்சி விரிதல் சுருங்குதல் இருக்கு இல்லையா, இது சந்திக்கக்கூடிய அந்த மையப்புள்ளிக்கு பேரு தான் பரிபூரணத்துவம். ஓகே, இவைகள் சந்திக்கும் இடம் பரிபூரணத்துவம். ஆமா. ஓகே.
இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்களேன். நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வந்து 11 இல்ல தேதி 11. ஆனா நாளைக்கு அமாவாசை. ஓகே அமாவாசை. ஓகே ஓகேங்களா? நாளைக்கு என்ன? அமாவாசை. அமாவாசைன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சியின் பரிபூரணமா சார்? மையம் அமாவாசை வந்து ஒரு மையம் ஐயா. சந்திரனை மறைக்கிற, பூமியை மறைக்கிற இடம். இப்போ அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னா, அமாவாசை என்பது ஒரு பரிபூரணத்துவம். பரிபூரணத்துவம் மையம். அந்த அந்த பரிபூரணத்துவத்துல நாம என்ன பாக்குறோம்னா, நிலாவே இருக்காது அப்படின்ற ஸ்டேஜ். ஓகேங்களா? நிலாவே இருக்காதுன்றதுதான் அமாவாசை. ஓகேவா? நிலாவுக்கு முன்னும் பின்னும். இல்ல அப்போ நிலா இல்லாத ஸ்டேஜ் அமாவாசை இல்லையா? அதான் அமாவாசை. ஆமாங்க ஐயா. பிறைனா என்ன? பிறைனா அமாவாசைக்கு அப்புறம் என்னைக்கு நிலா தெரியுதோ அது வந்து வளர்ச்சி ஆரம்ப நிலை சார். ஆரம்ப நிலை. அமாவாசையில இருந்து 3ஆம் நாள் வந்து பிறை. அமாவாசையில இருந்து 3ஆம் நாள் வந்து 3ஆம் பிறை. இல்ல வளர்ச்சியின் ஆரம்ப நிலை வந்து பிறை சார். இல்ல பிறைங்கிறது என்னன்னா நிலவினுடைய ஒரு பகுதி. சரிங்களா? அந்த நிலவினுடைய ஒரு பகுதி தான் பிறை. அது முழுமையடைந்தால் அது பௌர்ணமி. கான்செப்ட் புரியுதுங்களா வேலுமதானன் சார்? புரியுதுங்க ஐயா. இப்ப அமாவாசை அப்படிங்கிறது பிறை இருக்கா இல்லையா? இல்லைங்க ஐயா. நீங்க இல்ல அங்க என்ன பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது. ஃபுல்லா இருக்கு, மறைஞ்சிருது இல்லையா? மறைஞ்சிருதுனே. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஜீரோ கான்செப்ட். முழுமையாயிருது. ஆனா 3ஆம் பிறைன்றது அமாவாசையில இருந்து 4வது நாள் தானே வரணும். அன்னைக்கும் சேர்த்துதாங்க ஐயா. நம்ம சொல்றோம். அப்போ அமாவாசையும் ஒரு பிறையாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். ஓகே. புரியுதுங்களா? ஓகேங்க. அப்போ அந்த இடத்துல நிலா இல்லைங்கிற இடத்துல இருந்தா நிலா திரும்ப ஆரம்பமாகிறது. ஆகவே இல்லையும் ஆரம்பமும் சந்திக்கிற இடம் தான் அமாவாசை. இல்லன்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இது ரெண்டு சந்திக்கிறதுக்கு ஒரு மையம் வேணும் இல்லையா? மையம் வேணும். அப்படியே அமாவாசை என்பது சரிங்களா ஒரு பரிபூர்ணத்துவமான நாளா இருந்தாலும் சரிங்களா அங்க நிலாவே இல்லைன்னு நம்ம சொன்னாலும் அடுத்த கட்டம் என்னன்னா அதுக்கு வளர்ச்சி. அப்ப வளர்ச்சியினுடைய முதல் பாயிண்ட் அதுதான். முதல் பிறை இது அமாவாசை. அன்னைக்கு எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதை முதல் பிறையா சொல்றோம். அப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் என்ன பேருன்னா அடுத்த நாள் அது 2ஆம் பிறை. அமாவாசையில இருந்து 2வது நாளுக்கு பேர் என்ன 3ஆம் பிறை. கலைச்செல்வன் சார் அப்படிதான் 3ஆம் பிறை பாக்குறீங்களா இல்ல 4வது நாள் பார்த்துட்டு 3ஆம் பிறைன்றீங்களா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நான் தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்போ எது நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அது எப்படி ஒன்றாக மாறியதை யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்ல இதுதான் பரிபூரணத்துவம். அப்ப பரிபூரணத்துவத்துல ஆரம்பிச்சு மீண்டும் பரிபூரணத்துவத்திலே முடியறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு நகர்தல் தேவைப்படுகிறது. பரிபூரணத்துவம்ன்ற ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு பரிபூரணத்துவம்ன்ற இன்னொரு புள்ளியை அடையறதுக்கு நமக்கு நகர்தல் தேவைப்படுகிறது. அந்த நகர்தல் ஒன்று விரிதலாக இருக்கலாம் அல்லது சுருங்குதலாக இருக்கலாம். அது வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது தளர்ச்சியாக இருக்கலாம். புரியுதுங்களா? பஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் எங்க போகுதுன்னு போட்டிருப்பாங்க. சேலம் டு சென்னைன்னு போட்டிருப்பாங்க. சேலம் சென்னைன்னு 2 ஊர் தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா சேலம் டு சென்னைக்கு ஒரு அம்புக்குறி போடுவாங்க. சென்னை டு சேலத்துக்கு ஒரு அம்புக்குறி போடுவாங்க. இந்த இடத்துல அமாவாசை வளர்ச்சியாகவும் பௌர்ணமி தளர்ச்சியாகவும் கொள்ளலாம். இல்லைங்க. அதான் அமாவாசை பௌர்ணமின்னு வந்துட்டாலே அது வளர்ச்சியும் தளர்ச்சியும் மற்ற நாள்னு அர்த்தம். அல்லது 2 உள்ள நாள். பௌர்ணமிக்கு பிறகு தளர்ச்சி இல்லைங்கய்யா. நீங்க பௌர்ணமி எப்படி எடுத்துக்கணும்னா நீங்க வளர்ச்சியும் தளர்ச்சியும் உள்ள நாள்னு எடுத்துக்கலாம். அல்லது வளர்ச்சியும் தளர்ச்சியும் இல்லாத நாள்னு எடுத்துக்கலாம். இந்த நீங்க மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு போடும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க தெரியல ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல்னு வாங்க ஒரு ஆன்சர் வரும். ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல்
இல்லைன்னா இன்னொரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ். அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். ஈக்குவலாவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது என்னன்னா வளர்ச்சியும் தளர்ச்சியும் அற்ற நாள்னு எடுத்துக்கலாம், அல்லது வளர்ச்சியும் தளர்ச்சியும் உள்ள நாள்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அது பரிபூரணத்துவம். இன்னைக்கு கூட இந்த கான்செப்டை முடிக்க முடியாது பொழுது. சரி சரிங்க. இப்போ 10 சக்திகள் தான், 10 எண்கள். சார் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நாளைக்கும் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிட்டு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு முடிச்சுக்கலாம் சார். ஒன்றும் தப்பு இல்லை சார். ஏன் அதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நாளைக்கும் சேர்த்துக்கிறோம். என்ன மோசமா போச்சு? எங்க என்ன குறைஞ்சிட போகுது? நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கிறோம் சார். இல்லைங்க, உங்களுக்கு ஒண்ணும் குறையாது. உங்களுக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கா? சரி சரி இருங்க. இப்போ இதை முடிச்சிடலாம் நம்ம எப்படியாவது. என்ன விஷயம்னா இப்போ 10 சக்திகளுடைய வடிவம் 10 எண்கள் புரிஞ்சிருச்சா? அப்போ 10 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறைந்தபட்ச முழுமை. அது புரிஞ்சிருச்சா? சக்தியின் வடிவம். எஸ் சார். இல்ல சக்தியின் வடிவம் இல்ல. அப்ப 10 வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா 10 சக்தி உள்ள அடங்கிடுது. எஸ் சார். ஓகேங்களா? அது முழுமையாயிடுது. இப்போ 10 சக்திகள் உள்ள வந்துச்சு, முழுமையாயிடுது. கிளியரா? சார் பஸ்ல 50 பேர் பயணம் பண்றீங்க சரில, ஒரு ரோட்டோர கடையில் நிறுத்துறாங்க, இல்ல ஒரு ஹோட்டல் நிறுத்துறாங்க. இப்ப 50 பேர் இறங்கி போறீங்க. பஸ் ஏற்கனவே ஃபுல்லா இருந்துச்சா? திரும்ப ஃபுல் ஆகணும்னா எத்தனை பேர் வரணும்? 50 பேர் வரணும். 50 பேர் வரணும். திரும்ப அந்த 50 பேர் வந்துட்டா திரும்ப அது ஃபுல்லு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி சக்திகள்ல 10 சக்தி உள்ள வந்துட்டா அது ஃபுல்லு. கிளியர்? இப்போ 2 சக்தி இல்ல சார் அங்க அப்படின்னா அது ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா ஃபுல் இல்ல. அப்ப அந்த 2 சக்தியும் எப்போ உள்ள வருதோ அப்பதான் ஃபுல்லு. அப்ப 10 வந்துட்டாலே அது என்ன அர்த்தம்னா ஃபுல்லு. கிளியர் ஆப்பிக்கணும் சார்? எஸ் சார். இப்போ 10 சக்தி வந்தாச்சு இல்லையா? 10 சக்தி வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஃபுல்லு. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எல்லாமே வந்துன்னா பர்சன்டேஜ்ல போடுறோம் இல்லையா? பர்சன்டேஜ்ல 100% சொல்றோம் இல்லையா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா 10னுடைய 10 மடங்கு. ஆமாங்க சார். 10ம் ஃபுல்லு, மடங்கும் ஃபுல்லா இருக்கணும்னா 10 மடங்கு. புரியுதுங்களா? 10னுடைய 10 மடங்கு 100%. 100%. அப்போ இந்த எண்கள், இந்த எண்கள் சக்தியினுடைய வடிவம் தான் எண்கள். ஓகேங்களா? இப்ப நமக்கு அந்த பேஸ் கான்செப்ட் அது சக்தினே இருக்கட்டும் ஒரு ஓரம். இப்ப நம்ம எண்களை கையில எடுத்துக்கிறோம். எண்களை கையில எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா இல்ல அப்ப அந்த 10ங்கிற எண் எங்கே முழுமையடைகிறது அப்படின்னா 10ல முழுமையடைகிறது. 10 சக்தி அது எல்லாம் வந்துட்டா அதான் முழுசு. சார் உங்க ஃபேமிலில நீங்க 6 பேர் தான் இருக்குதுன்னா நீங்க 6 பேர் கொண்டதான் ஃபுல் ஃபேமிலி. எஸ் சார். ஒருத்தருடைய ஃபேமிலி 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேர் கொண்டதான் ஃபுல் ஃபேமிலி. கண்டிப்பா. அந்த மாதிரி எனர்ஜி ஃபேமிலி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யாரு இருக்குன்னா குடும்ப அங்கங்களாக 10 பேர் இருக்காங்க. 10 எனர்ஜி தான் ஃபுல்ஃபில். ஓகே, அதுதான் எண்ணாக மாறுகிறது. இல்ல அப்ப 10 எண்கள் இருந்தா அது ஃபுல்ஃபில். குறைஞ்சபட்ச முழுமை அப்படின்னா 10. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் சார். குறைஞ்சபட்ச முழுமைன்றது 10. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா நான் இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வேலுமதன் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. யார் யாருக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கணும்? எவ்வளவு சார் சொன்னீங்க? அதாவது நம்ம 0ல இருந்தா 5%, 5ல இருந்தா 10%, 10ல இருந்தா 15% அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஏன் 5 5 கூட்டினீங்க? இல்ல அப்படி நாராயணன் சார் அப்படி சொன்னாரு, அதுல இருந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இல்ல சார், அவர் 5 5 ஒண்ணு உங்களுக்கு கூட சொல்லலையே, நீங்க ஏன் 5 5 கூட்டினீங்க? அது அவரோட ஸ்டைல்ல அவர் பண்ணாரு. யாரோட ஸ்டைல்ல பண்ணாலும் அதுதான் வரும். அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்க. ஏன் அதை பண்ணீங்க? தெரியாமையே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோம். இல்லைங்க, நீங்க அதை தெரியாம பண்ணிட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் அதை தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்குது. இல்ல இல்லையா, இல்ல. அதாவது நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா 10ங்கிறது முழுமை இல்ல. 5 என்பது இப்போ பாதி முழுமை அப்படின்னா எவ்வளவுன்னா 5. 5. பாதி முழுமைன்றது 5. 5. முழு முழுமைன்றது 10. 10. சரிங்களா? அதனாலதான் நம்மளால 5 10 20 25ன்றதெல்லாம் கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது.
10, 20 கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்ப என்னன்னா ஒரு விஷயம் முழுமை அடைஞ்சதுன்னா அதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகே. அப்போ 5ங்கிறது பாதி முழுமை, 10ங்கிறது முழு முழுமை. ஓகேவா? இப்போ யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, நம்மளுடைய எண்களுக்கான எழுத்தால் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? அதை அப்படியே வார்த்தையை சொல்லுங்க. ஓ இன்று 1. இல்ல வார்த்தை மட்டும் சொன்னா போதும். சரிங்க. ஸ்பெல் பண்ணணும். 0 1 2 3 6 7 8 9 அவ்வளவுதாங்க ஐயா. 9 இல்ல நீங்க இப்போ 1ல இருந்து 10 சொல்லுங்க. 10 தானே முழுமை. ஓகே ஒரு சார். பக்கம் அப்படியே இருக்கட்டும். அது கான்சென்ட்ரேஷன் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். 1 to 10 வரைக்கும் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்றீங்க இல்லையா? இதுல எந்தெந்த எண்கள் எல்லாம் தூள முடியுதோ அதெல்லாம் முழுமைன்னு அர்த்தம். ஓகே. எந்தெந்த எண்கள்லாம் தூள முடியுதோ அது முழுமைன்னு அர்த்தம். ஓகே. இல்ல 1 தூள முடியுதா? இல்லைங்க. இல்ல. 2 இல்லைங்க. தூள முடியுதா? இல்ல. இல்ல. 3 இல்ல. 4 இல்ல. 5 ஓகேங்க ஐயா. தூள முடியுதா? முடியுதுங்க ஐயா. அப்போ இது வந்து என்ன? பாதி முழுமை. பாதி முழுமை. அதாவது நீங்க ஒண்ணு இதை அகசக்தியா எடுத்துக்கலாம் இல்ல புறசக்தியா எடுத்துக்கலாம். ஓகே. 5 தானே புறசக்தி, 5 தானே அகசக்தி. ஆமாங்க ஐயா. அப்ப இது தூள முடியுதா? இது பாதி முழுமை. ஓகேங்களா? கரெக்ட்டுங்க. ஓகேங்க ஐயா. அடுத்து 6 தூள முடியுதா? இல்லைங்க. இல்லைங்க ஐயா. 7 இல்லைங்க. 8 இல்ல. 9 வந்துருச்சுங்க. 9 முழுமையா? இல்லைங்களே. 10 தூள முடிஞ்சிருச்சா? ஆமாங்க அப்போ ஐயா. 5 பாதி முழுமை. சரில 10ங்கிறது முழு முழுமை. ஓகேவா? இப்போ 9வும் தூள முடியுதே ஏன்? 0ல இருந்து கணக்கு பண்ணா 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 10 முழுமையாயிடும். மறைமுகமா வந்து என்னன்னா சூட்சமம்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 தான் முழுமை. ஆமாங்க. ஓகேங்களா? அது இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல 10 தான் முழுமை. ஆனா 9வும் தூள முடியுது ஏன்? 10 முதல்ல இன்டிமேஷன் முடிய போகுதுன்னு ஒரு இன்டிமேஷன் வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாங்க. இல்லைங்கய்யா. அதாவது இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா 0ல இருந்து 9 வருதுன்னா 10 ஆயிடுறதுனால 9ன்னு வருது. இல்லைங்க. அப்படி இல்ல. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1ல இருந்து நம்ம பாக்குறோம். 0ல இருந்து இல்ல 1ல இருந்து தான் பாக்குறோம். 5 எப்படி அரை முழுமையோ அதே மாதிரி 10 முழு முழுமை. புரியுதுங்களா? 10 என்பது முழு முழுமை. ஆகவே எதெல்லாம் முழுமைக்கு அருகிலே செல்கிறதோ அதுவும் முழுமை. புரியுதுங்களா? நம்பர் ரவுண்ட் அப் ஃபிகர் மாதிரி அதை முழுமைப்படுத்துறீங்க. அதுதாங்க ஐயா. அதுதான் சொல்ல வரேன். இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் பரிபூர்ணத்துவமோ அதுக்கு பக்கத்துல போயிட்டா அதுவும் பரிபூர்ணத்துவத்திற்கான மதிப்பு பெறுகிறது. சரி, இப்போ 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு வைங்க. ஒரு பையன் 34 மார்க் எடுத்துட்டான் சார். அந்த டீச்சர் என்ன சார் பண்ணுவாங்க? ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க ஐயா. என்ன காரணம்? ஏன்னா க்ளோஸா வந்துட்டாரு அந்த டார்கெட்டுக்கு. முழுமைப்படுறதுக்காண்டி அவங்க செய்யறது. நீங்க வந்து என்னன்னா தேர்ச்சிக்கான விழுக்காடு என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கு அருகில வந்துட்டாரு. அப்ப அருகில வந்தனால அவர் அதை அடைஞ்சதாவே கணக்கு வச்சு பாஸ் பண்ணிடுறாங்க. புரியுதா? இப்போ 35 எடுக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் 30 தான் எடுக்கிறாரு. ரொம்ப தூரம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு 2 மார்க் போடுவாங்க. ஒரு 33 அதான் 1 அல்லது 2 அதிகபட்சமா அவ்வளவுதான் போடுவாங்க. அப்போ அது எதுக்காக போடுறாங்கன்னா இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலா. நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எது முழுமையோ முழுமைக்கு அருகில் சென்று விட்டால் அதுவும் முழுமையாகிறது. அப்போ இங்க முழுமை என்பது 10. 10க்கு அருகிலே நெருங்கி விட்ட காரணத்தினால் 9ம் ஒரு வகையான முழுமை.
சார் இந்த இடத்துல ஒரு வரி சொல்லிடுறேன் சார். ஆ. சார் நாங்க எல்லாருமே உங்க பக்கத்துல வந்துட்டதுனால நாங்களும் பரிபூர்ணத்துவம் அடைஞ்சிருவோம் சார். நீங்க அடைஞ்சிட்டீங்கன்ற. ஓகேங்க சார். அடைஞ்சிருவே இல்ல, அடைஞ்சிட்டீங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம் சார். அப்போ ஒரு பஞ்சு கொடுத்துறாங்க சார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 9க்கும் 10க்கும் அந்த முழுமை உங்களுக்கு புரியாது இல்ல. நீங்க நல்லா பார்க்க 9 9 இருக்கு இல்லையா, அந்த 9 தான் அது முழுமையாகும்போது 10 அப்படின்னு மாறுது. அப்போ 10 அப்படின்றதுக்கு என்ன மதிப்பு தரமோ அதை வந்து நாம என்ன செய்யறோம்னா முழுமைக்கு அருகில போயிட்டதுனால கொடுக்குறோம். சரிங்களா? இதே நீங்க எடுத்து பாருங்க, 1ல இருந்து வருதா, 1ல இருந்து 10 முடியுது. அடுத்த 10க்கு என்ன முழுமை பேருனா 20. அடுத்த 10க்கு என்ன பேருனா 30. அடுத்த 10க்கு என்ன பேருனா 40. அடுத்த 10க்கு என்ன பேருனா 50. அடுத்த 10க்கு என்ன பேருனா 60. அடுத்த 10க்கு என்ன பேருனா 70. அடுத்த 10க்கு என்ன பேருனா 80. அது அடுத்துக்கு 10 பேர் என்ன 90. அப்புறம் 100. கரெக்டா? சார் இது ஒரு டவுட்டு. நீங்க 10 வரும்போது 9 முழுமைக்கு அருமை வந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்ப 20ன்னா 19 அது நிகரஸ்ட் வந்ததுனால அப்படி எடுத்துக்கலாமா? அப்புறம் 30ன்னா 29 அதுலயும் ஆமாங்க, அதான் எப்போ வந்து நீங்க நியரஸ்ட்க்கு பக்கத்துல வந்துட்டீங்களோ அதெல்லாம் ஒரு வகையான முழுமை. ஓகே. அப்ப அதுலயும் தூ தான் வருது. ஆமா. ஓகே. ஆனா இனிமேல் வீட்டுல தூன்னா கஷ்டப்படாதீங்க, முழுமைக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா 90 அப்படி வர்றது இல்லையா சார்? 90 100 வர்றது இல்லையா? 99 அதுதாங்க சொன்னேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. கரெக்டா இருக்குதா? 90 தானே? 90 தானே? 91 92 தான் சொல்லணும். நம்ம 90 ஆனா நம்ம ஏன் 90ன்னு சொல்றோம்னா 90 இல்ல அதான். அப்ப நம்ம ஏன் 90ன்னு சொல்றோம்னா 100க்கு அருகில வந்துட்ட காரணத்தினால இல்ல 90க்கு நாம 100ஓட மதிப்பு கொடுத்து அது 90 ஆகிறது. சார் ஒரு சின்ன சமயம் சார். சார் தூ அப்படிங்கிற எழுத்துல முடியறது வந்து முழுமை பெறுதுன்னு சொன்னீங்க சார். அப்போ 100 அப்படிதானே இருக்கு. 100 தூண் இல்லையில. இல்லைங்கய்யா, அது 10 வரைக்கும் தான் பார்க்கணும். நான் சொல்றது 10க்குள்ள எது முழுமைன்னா தூ முழுமை. ஓகே சார். இல்ல அடுத்த முழுமை எங்க? அடுத்த முழுமை பாருங்க, 10 × 10 100 மாறுதா? ஆமாங்க சார். அதுதான் சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 தூ வருதா, 20 தூ வருதா, 30 தூ, எல்லாத்துக்கும் தூ வருதா? வருதுங்க சார். அந்த வகையில 90 தானே வரணும்ன்ற. 80 மாதிரி 90 தானே வரணும். ஆமாங்க. ஆனா அப்படி வரல பாருங்க, 90ன்னு ஆயிடுது. ஆமா சார். காரணம் என்னன்னா அது 100உடைய நியரஸ்ட்க்கு போயாச்சு. சரிங்களா? 100க்கு அருகில நெருங்கின காரணத்தினால 100 என்பது ஒரு 10னுடைய 10 மடங்கு முழுமை. ஓகேவா? அப்ப அந்த முழுமைக்கான மதிப்பை நாம அதுக்கு முன்னாடி இருக்கிற 90க்கே கொடுக்கிறோம். 90 கொடுத்து அதை 90ஆக மாற்றுகிறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இங்க 3 பாயிண்ட் பார்க்கணும். 3 பாயிண்ட் கான்செப்ட் என்னன்னா, குறைந்தபட்ச முழுமை 10. ஒரு 10 வந்தாச்சா? ஓகேங்க. அடுத்தது அடுத்த 10 10 × 10. இப்ப 2 10 100 வந்துச்சா? 100 ஓகேங்களா? அடுத்த 10 10 × 10 × 10 மூணாவது 10. இப்போ 100க்கு அடுத்த முழுமை எங்கன்னு கேட்டீங்கன்னா 100க்கு அடுத்த முழுமை எங்கன்னு கேட்டீங்கன்னா 1000. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன பேருனா 900. 999. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னன்னா 100, 200, 300, 400, 500, 600, 700, 800 அதுக்கு பிறகு 900. ஏன்னா அது 1000க்கு நிகரஸ்ட் போயிடுச்சு. அதனால அது 900. புரிஞ்சுச்சா? ஐயா புரிஞ்சுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. இப்போ 10 × 10 × 10 இப்ப 3 10 வந்தாச்சு இல்லையா? அதனால இனிமேல் நீங்க முழுமை பார்க்க வேண்டியதில்லை.
அதனாலதான் உங்களுக்கு 1000க்கு பிறகு அதோட லட்சம் தான், லட்சத்துக்கு பிறகு கோடி தான். திரும்ப இதே மாதிரியான எண் முறை கிடையாது. 1000 வரைக்கும் தான் எண் முறை. 1000க்கு மேல இருக்கிறதெல்லாம் இதுல இருந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய எண் முறை தான். புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா.